அந்த ஆண்டு ஆந்திராவில் மழையே பெய்யவில்லை. அதனால் ஏரி, குளம், குட்டை அனைத்தும் வறண்டு கிடந்தது. அதனால் விவசாயமும் நடைபெறவில்லை. தண்ணீர் பஞ்சமும் உணவு பஞ்சமும் தலைவிரித்தாடியது. அப்போது அக்கிராமத்திற்கு சாமியார் ஒருவர் வந்து சேர்ந்தார். அவர் வந்து சேர்ந்த அன்றே பலமான மழை பெய்ய தொடங்கியது. ஆறு, ஏரி, குளம், குட்டையெல்லாம் நிரம்பிவிட்டன. சாமியார் வந்ததன் காரணமாகத்தான் நல்ல மழை பெய்துள்ளது என்று எண்ணிய அவ்வூர் மக்கள் சாமியாரை வாயார புகழ்ந்து அவரிடம் வணங்கி ஆசி பெற்றனர். இதை பார்த்து கொண்டிருந்த தெனாலிராமன் கலகலவென நகைத்து கொண்டிருந்தான். இதை பார்த்த சாமியார் தெனாலிராமனை அருகில் அழைத்து, தம்பி, நீ ஏன் சிரிக்கிறாய் அப்படின்னு கேட்டார். அதுக்கு தெனாலிராமன், மழை பெய்வதும் பெய்யாமல் போவதும் இறைவன் செயலே. அப்படி இருக்க தாங்கள் வந்தவுடன் தங்கள் மகிமையால் தான் மழை பெய்துள்ளது என்று மக்கள் எண்ணுவது. ஒரு பனை மரத்தில் நன்கு பழுத்துள்ள பனம்பழம் கீழே விழும் நேரத்தில் காகம் உட்கார்ந்ததாம். காக்கை உட்கார்ந்ததும் பனம்பழம் கீழே விழுந்ததாம். அப்போது அதை பார்த்தவர்கள் காக்கை உட்கார்ந்ததினால்தான் பனம்பழம் விழுந்தது என்று சொன்னார்களாம். அது போலவே இவ்வூர் மக்கள் செயலும் இருந்ததால் சிரித்தேன் அப்படின்னு சொன்னார் தெனாலிராமன். இதை கேட்ட சாமியார் உண்மையை உணர்ந்து அவன் மேல் கோபப்படவில்லை. தம்பி, உன்னிடம் திறமை இருக்கிறது. நீ காளி மகாதேவியின் அருளை பெற்றால் பிற்காலத்தில் புகழ்பெற்று விளங்குவாய் என்று நல்லாசி கூறினார். இதை கேட்ட தெனாலிராமன் காளி மகாதேவியின் சக்தியை அடைந்தான். அவளின் திருவுருவத்தை காண பலவாறு வேண்டி தவம் இருந்தான். கடைசியில் தெனாலிராமன் முன்பு காளிதேவி தோன்றினாள். அவளது உருவத்தை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக பலமாக சிரித்தான் தெனாலிராமன். அவன் சிரிப்பதை பார்த்த காளிதேவி, ஏன் கோர முகத்தை பார்த்து எல்லோரும் அஞ்சுவார்கள், நீயோ பலமாக சிரிக்கிறாய், ஏன் என்று வினவினாள். அதற்கு தெனாலிராமன், எனக்கு சளி பிடித்தால் என்னுடைய ஒரு மூக்கை சீந்துவதற்கு என்னுடைய 2 கைகளே போதவில்லை. அப்படி இருக்க உனக்கு 1000 தலை உள்ளது, ஆனால் கைகள் 2 பெற்றுள்ளாய். உனக்கு சளி பிடித்தால் 1000 மூக்கையும் எப்படி 2 கைகளால் சீந்துவாய் என்று எண்ணினேன். அதனால் எனக்கு சிரிப்பு வந்தது என்றான். இதை கேட்டதும் காளி மகாதேவியை சிரித்து விட்டாள். பின், மகனே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பெரும் பேரும் புகழும் பெற்று திகழ்வாய். உனக்கு கஷ்டம் நேரும் போதெல்லாம் என்னை நினை, உனக்கு உதவி செய்கிறேன் என கூறி மறைந்தாள் காளிதேவி.